இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2025ஆம் ஆண்டு காலை நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அதற்காக தெரிந்து கொண்ட தேவனுடைய வசனம் யாத்திரையாகமம் 1வது அதிகாரம் அதன் 12வது வசனத்தை நானே வாசிக்கிறேன். யாத்திரையாகமம் 1வது அதிகாரம் அதன் 12வது வசனம். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலிகை பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தருகிறார், நான் உன்னை பலிகை பெருக பண்ணுவேன் சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் இருந்த நேரத்தில் எகிப்தின் அநேக காரியங்களிலே உபத்திரவப்பட்டார்கள், அநேக காரியங்களிலே நெருக்கப்பட்டார்கள். வேதவசனம் அவர்களை குறித்து சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் எகிப்திலே தோன்றினான். அப்பொழுது அவன் தன்னுடைய ஜனங்களை நோக்கி சொல்லுகிறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே மிகுதியும் பலுகி பெருகி இருக்கிறார்கள், அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே ஒரு யுத்தம் உண்டானால் இவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பாதபடிக்கும், நம்மளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாதபடிக்கும், நம்முடைய பகைஞரோடு கூட நின்று நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணாதபடிக்கும் நாம் ஒரு உபாய தந்திரத்தை வைக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி சொல்லுகிறான். அவர்களை இந்த சுமை சுமக்கிற வேலையிலே அவர்களை ஒடுக்கவும், பித்தோம் ராமசேஸ் பண்டசாலையை அவர்கள் கட்டும்படி மிகவும் கொடுமைப்படுத்தி, அது மட்டுமல்லாமல் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வேலை செய்து கூலி கொடுக்காமல் அநேக காரியங்களிலே நெருக்கினார்கள், அநேக காரியங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் நெருக்கப்பட்டார்களோ, எவ்வளவுக்கு அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஒடுக்கிறார்கள், அவ்வளவுக்கு அதிகமாக பரிசுத்தமுள்ள தேவன் அவர்களை பலுக பண்ணினார், அவ்வளவுக்கு அதிகமாக பரிசுத்தமுள்ள தேவன் அவர்களை பெருக பண்ணினார். என கருமையான தேவ பிள்ளைகளே, 2024ஆம் ஆண்டு எந்த இடத்திலே நீங்கள் நெருக்கப்பட்டு போனீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் உபத்திரப்பட்டு போனீர்களோ, எந்த மனிதர்கள் உங்களை நெருக்கினார்களோ, எந்த சத்துருக்குள் வெட்டுக்கிளிகளை போல வந்து உங்களை நெருக்கி உங்களை அழிக்கும்படியாய் திட்டம் வைத்தார்களோ, அந்த இடத்திலே பரிசுத்தமுள்ள தேவன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை பலுக செய்ய போகிறான், உங்களை பெருக பண்ண போகிறான். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பலுக பண்ணின தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த யோசேப்பை அறியாத புதிய ராஜன் தோன்றி அவனும் அவருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவுக்கு அதிகமாய் ஒடுக்கிறார்களோ நெருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பலுக பண்ணும்படிக்கு தேவன் அவர்களை பலுக பண்ணினான், தேவன் அவர்களை பெருக பண்ணினான். இந்த காலை நேரத்திலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன நெருக்கங்கள் வந்தாலும், எந்த மனதுகள் உங்களுக்கு ஒருமாய் எழும்பினார்கள், உங்களை பலுக பண்ணுகிற ஒரு தேவன், உங்களை பெருக பண்ணுகிற ஒரு தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இந்த ஜனங்கள் தேவன் இவர்களை பெருக பண்ணதை கண்டு அந்த யோசேப்பை அறியாத அந்த புதிய ராஜன் தோன்றி எவ்வளவுக்கு அதிகமாக இவர்களை நெருக்கின பொழுதும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகினார்கள், பெருகினார்கள். இவர்கள் எரிச்சல் அடையத்தக்க அளவிலே கர்த்தர் தேவ பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன், தம்முடைய ஜனத்தை கர்த்தர் பலுக பண்ணி பெருக பண்ணினார். இந்த காலை நேரத்திலே இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த ஆண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பலுக செய்ய போகிறான், உங்களை பெருக பண்ண போகிறான். ஏனெனில் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறான். சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்து நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற தேவன் இந்த வருஷத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை பலுக பண்ணி உங்களை பெருக பண்ணி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது அன்றைக்கு அந்த யோபை கேட்டு பாருங்கள். யோவனுடைய வாழ்க்கையில உபத்திரவங்கள் வந்தது, யோவனுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்தது, யோவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு சிறையிருப்புகள் வந்தது. அந்த யோவனுக்கு இருந்த ஒரு நாளிலே சத்துருவான சாத்தான் அந்த யோபை சோதித்த பொழுது அவனுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். தனக்கு இருந்த மிருக சம்பத்தை இழந்து நிற்கிறான். 10 பிள்ளைகளை இழந்து போனான். இன்னும் வேலைக்காரிகள் இழந்து போனான். ஆனால் அந்த யோபு இந்த நெருக்கத்தில்
துன்பத்தின் மத்தியிலையும் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் கர்த்தரை விட்டு அவன் பின்வாங்கி போகவில்லை. வேதவசனம் யோபை குறித்து சொல்கிறது, அவன் தன் உதடுகளினால் பாவம் செய்யவும் இல்லை, அவன் தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், மிகுந்ததான நெருக்கத்தின் மத்தியிலும் உள்ளங்கால் முதல் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்கள் நிறைந்த இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் யோபு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த யோபை கர்த்தர் கைவிடவில்லை. என்னென்ன ஆசீர்வாதங்களை அவன் இழந்து தவித்தானோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் இழந்து போனானோ, அத்தனை விதமான ஆசீர்வாதங்களை யோபுக்கு பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் திரும்ப கொடுத்து இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லி நமக்கு வாக்கு பண்ண பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் அந்த யோபு இழந்து போன அத்தனை விதமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு இரட்டிப்பாக திரும்ப கொடுத்து அவனை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு இந்த வருஷத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு இழந்து போன அத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு திரும்ப தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருக பண்ணி நம்மை பலுக பண்ண இயேசு ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அதைத்தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அன்றைக்கு வாக்கு பண்ணினான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பான். அன்பு தேவ பிள்ளையே, 2024ஆம் ஆண்டு எந்த காரியத்திலே சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு போறீர்களோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், உங்களை பலுக பண்ணுகிற ஒரு தேவன், உங்களை பெருக பண்ணி 2025ஆம் ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்தி ஆபிரகாமை அழைத்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தின தேவன் உங்கள் பெயர்களை பெருமைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த பரிசுத்தமான இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த காலை நேரத்திலே நம்மை பலுக பண்ணுகிறதான, நம்மை ஆசீர்வதிக்கிறதான, நம்மை பெருக பண்ணுகிறதான அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அந்த இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்து இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்து யோபை ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் தாவீது இழந்து போன அத்தனை விதமான நன்மைகளை அவனுக்கு திரும்ப கொடுத்த தேவன் இன்றைக்கு எந்தெந்த காரியத்திலே சிறுமைப்பட்டு போனீர்களோ 2024ஆம் ஆண்டு எந்தெந்த காரியத்திலே நெருக்கப்பட்டு உபத்திரப்பட்டு போனீர்களோ அந்த காரியத்திலே இயேசு கிறிஸ்து உங்கள் சிறையிருப்புகள், உங்கள் கண்ணீர்கள், உங்கள் கடன் பாருங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணி உங்களை வர்த்திக்க பண்ணி உங்களை மேன்மைப்படுத்த போதுமான தேவனாயிருக்கிறார். அந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலே ஒரு விசை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமே, ஜெபிக்கலாமே. எல்லோரும் கண்களை மூடுவோம். சகல ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றுமுறை விடமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றி விரலை செலுத்துறோம் ஐயா. இந்த பரிசுத்தமான இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே, நான் உன்னை பெருக பண்ணுவேன் பலுக பண்ணுவேன் சொல்லி வாக்கு பண்ணினீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள் இருந்த பொழுது ஆண்டவரே, யோசேப்பை அறியாத புதிய ராஜன் தோன்றி தேவ பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவுக்கு அதிகமாக ஒடுக்கினாரோ இஸ்ரவேல் ஜனங்களை நீர் அவ்வளவுக்கு அதிகமாய் நீர் பலுக பண்ணினீரப்பா, நீர் பெருக பண்ணினீர் தகப்பனே. அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் கர்த்தாவே. ஆண்டவரே, அன்றைக்கு யோபை நாங்கள் கேட்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில மிகுந்த உபத்திரவங்கள் வந்தது, மிகுந்த பாடுகள் வந்தது, மிகுந்த துன்பங்கள் வந்தது, மிகுந்த நெருக்கங்கள் வந்தது. அந்த யோபு சொல்லும் பொழுது அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொன்ன அந்த யோபை கைவிடாதபடிக்கு அந்த யோபுக்கு இழந்து போன நன்மைகளை ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்து அந்த யோபை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த பரிசுத்த தகப்பனே, இந்த காலை நேரத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும், எல்லா அடிமைத்தனங்களும், எல்லா நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே, நான் உன்னை பலுக பண்ணுவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ணினீரே. யோபை பலுக பண்ணின தேவன், யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை பெருக பண்ணி ஆசீர்வதித்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஆண்டவரே, கடன் பாரத்தோடு கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய கடன் பாரங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டு. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும், எல்லா அடிமைத்தன என்ற நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு முறிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த 2025ஆம் ஆண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலைகளை பெற்றுக்கொள்ளட்டும். நான் உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னீங்களப்பா. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவனுடைய பெயரை பெருமைப்படுத்தினதே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும், வருமானத்தில் பெருக்கம் உண்டாகட்டும், வேலை வாய்ப்புகளில் பெருக்கங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்திற்காக என் தேவன் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பெருக பண்ணுங்க. அவருடைய வேலைகள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி பெருக பண்ணி கொடுங்க. அவருடைய மிருக சம்பத்துகளை கர்த்தர் ஆசீர்வித்து வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னீங்களே, நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னீங்களே, அதே பரிசுத்த தகப்பன் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை பெருக பண்ணுவீராக, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவரை பெருமைப்படுத்தினது எங்கள் பெயர்களை ஆண்டவர் பெருமைப்படுத்த போகிற அன்புகளை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா இடையூறுகளும் விலகட்டும், சமாதான கேடுகள் விலகட்டும். 2024ஆம் ஆண்டு உங்க பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போனார்களோ அந்த காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சிறையிருப்புகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி, ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றி, நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி, உபத்திரவங்கள் வாதைகளை கர்த்தர் அகற்றி ஆண்டவர் தம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே பெருக்கத்தை நீர் கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு பண்ண உன்னதத்தின் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும். இந்த காலை நேரத்திலும் எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர் என்னுடைய கஷ்டம் என்னைக்கு மாறும், என்னுடைய துக்கம் என்னைக்கு மாறும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. சகல வியாதி என்ற நுகங்களும் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. வியாதியின் கூறுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. கடன் பாறை என்ற சிறையிருப்பு ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்வை விட்டு குடும்பங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. துக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் சந்தோஷம் மாறட்டும். வீரங்கள் இயேசுவின் நாமத்தில் மகிழ்ச்சியை மாறுவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி. நித்திய மகிழ்ச்சியை தலைமையில் வைப்பேன், சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னீங்களே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சஞ்சலங்களும் எல்லா தவிப்புகளும் எல்லா துக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அற்புத கிரியைகள் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையிலே நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் வர்த்திக்க பண்ணி கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. வியாதிப்பட்ட சரீரத்திலே உங்க வல்லமை நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த 2025ஆம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சகல பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இயேசப்பா உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்ந்து சுகித்திருக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நல்ல செய்தி கேட்டாப்பானுடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும் கிருபைதாங்க. இந்த வருஷத்துல எங்களை பெருக பண்ண போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்துல கர்த்தர்களை மேன்மைப்படுத்த போறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர். எங்கள் குடும்பங்களை நன்மைகளை தந்து வர்த்திக்க செய்ய போகிறதற்காக பெருக பண்ண போகிறதற்காக குடும்பங்களை ஆசீர்வித்து உயர்த்த போற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை பெருக பண்ணுவேன் சொன்ன தேவன் வசனத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க பலிக்க பண்ண போகிற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்துங்க கரத்தில் தருகிறோம். சகல துதி கன மகிமை மேன்மேலாம் உலக ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.